நேற்றைய தினம் காவல்துறை அதிகாரி அலுவலகத்தில் வெளியே தற்காத்துக் கொள்வதற்காக தன்னை தாக்க வருபவர்களை தற்காத்துக் கொண்டவரை கைது செய்திருக்கிறார்கள். நடு இரவு சென்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை. ஆக இன்று காவல்துறை என்ன மாதிரி நடந்து கொள்கிறது என்று தெரியவில்லை. அந்த தாக்குதலை அவர்கள் தடுத்து இருக்க வேண்டும். ஒரு பஞ்சாயத்து தலைவர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு உள்ளே சென்று மு க ஸ்டாலின் அவர்கள் பாமகவை சேர்ந்தவர், மக்கள் பிரதிநிதி தாக்கப்படுகிறார். அவர் ஒளிந்து கொள்வதற்கு கழிவறைக்கு சென்று ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆக தமிழகத்தில் எங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கிறது? அது மட்டும் இல்ல, எதிர்கட்சியை சார்ந்தவர்களை கைது செய்தால் நாம் பாராட்டப்படுவோம், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அவமரியாதை செய்தால் நாம் பாராட்டப்படுவோம் என்று காவல்துறை அதிகாரிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப கூட நான் பார்த்தேன், நான் யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்றதுக்கு வழக்கம் கிடையாது. நான் வணக்கம் சொல்றேன், அவர் கையை கட்டிட்டு நிக்கிறார். ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி, நான் எதிர்கட்சியை சார்ந்தவள், வணக்கம் சொல்லிட்டா தப்பு அப்படின்னு. இப்படிப்பட்ட காவல் அதிகாரிகள் தூத்துக்குடியில இருக்கிறாங்க. அதை பத்தி நான் கவலைப்படலைன்னா இவங்களாம் நான் வணக்கம் சொல்றேன். அவர் கையை கட்டி கொண்டு நிற்கிறார். ஏன்னா எதிர்கட்சிக்காரர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டால் ஆளும் கட்சியின் வகைக்கு, ஆளும் கட்சியின் துன்பத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்ற பயம் இன்று காவல்துறையினரை பற்றி கொண்டிருக்கிறது என்ற நிலை மிக மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால முதல்ல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் கையில் வைத்திருக்கிற காவல்துறையை சரியாக வழிநடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று நேற்றைய தினம் காங்கிரஸை சார்ந்தவர்கள் தென் பகுதியில ஒரு கூட்டம் போட்டு இருக்கிறார்கள். கூட்டம் போறதுக்காவது தென் பகுதி அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இங்க SEZ zone கொண்டு வரேன்னு, நாங்குநேர்ல கொண்டு வரேன்னு ஒன்னும் கொண்டு வரல. ஆனா இன்னைக்கு உங்க தலைவர்கள் வந்து டெல்லியில இருந்து வந்து இங்க வசதியா இறங்குறதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிச்சயமாக வழிவகை செய்திருக்கிறார். ஆனா சிதம்பரம் சொல்றார், ஓட்டு திரும்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று. சிதம்பரம் அவர்களே, கூட இருந்த திமுக இவ்வளவு குறைச்சி நீங்க மதிப்பிடக்கூடாது. ஓட்டு திருடை நாம் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், ஆரம்ப காலத்திலிருந்து கள்ள ஓட்டிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது திமுக தான். ஆக கள்ள ஓட்டை கொண்டு வந்து அதை கலாச்சாரமாகவே மாற்றிய திமுகவில் இருந்து கொண்டு நான் கேட்கிறேன், 40க்கு 40 இங்க எப்படி ஜெயிச்சீங்க? ஓட்டு திருடு. நாங்கெல்லாம் சொல்றோம், மக்களிடம் ஓட்டை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம்னு சொல்றதை விட்டுட்டு உங்களால வெற்றி பெறுவதற்கு துப்பு இல்லை. ஏன்னா எங்கேயெல்லாம் பாஜக உள்ளே நுழைகிறதோ அது ஆமை புகுந்த மாநிலமாக மாறிவிடுமா? நான் கேட்கிறேன், 17 மாநிலங்களில் வெற்றி பெற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கோம். நீங்க எத்தனை மாநிலத்துல ஆட்சி நடத்துறீங்க? பாஜக புகுந்த மாநிலங்கள் அப்படி ஆகிவிட்டதா? காங்கிரஸ் புகுந்த மாநிலங்கள் எல்லாம் சீரழிந்து போகும் என்று பாரத தேசத்து மக்கள் நினைத்ததுனாலதான் காங்கிரஸை முற்றிலுமாக புறந்தள்ளி இருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை சொல்றாரு, நாங்க மக்களுக்காக போராடுறாங்களாம். உயர் கட்டணத்துக்கு போராடினாரா? நான் கேட்கிறேன், இவ்வளவு போராடிட்டு கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஆக மக்களுக்காக இவர்கள் எதையுமே செய்வதில்லை. இன்னைக்கு பாஜக கபலீகரம் செய்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கொள்கையை மறந்து திமுக கூட இருக்கிறாங்க. சாம்சங் தொழிலாளர் போராடினா என்ன, துப்புரவு தொழிலாளர் போராடினா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் வேங்க வெயில பிரச்சனை இருந்தாலும் கவலை கிடையாது. பட்டியலின சகோதரர் கால விளைவிச்சாலும் பிரச்சனை கிடையாது.